அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அமுதம் ஃபுட்ஸில் பார்க்க போகிறது சூப்பரான ரெசிபி கும்பகோணம் கடப்பா. இப்போவுமே நீங்கள் கும்பகோணம் போனீங்க அப்படின்னா இந்த கடப்பாவை ஒவ்வொரு ஹோட்டலில் வந்து மோஸ்ட்லி வந்து மண்டே நீங்கள் வந்து டிஃபனில் சாம்பாருக்கு பதிலாக இதை கொடுப்பாங்க. சில ஹோட்டல்ஸில் வந்து தேர்ஸ்டே கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேரட் வந்து ஆப்ஷனல் தான், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் போட்டிங்கன்னா. அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் அனிஸ் இதை போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்குங்க. வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணுற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஏன் அப்படி இருக்குது நீங்கள் யோசிக்க வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இஞ்சி பூண்டு 2 சம அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப் டு 20 days ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நல்லா இருக்கும், ஃப்ரிட்ஜில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூண்டை வந்து நீங்கள் தோலோடே அரைக்கலாம். பூண்டு தோலில் நிறைய நன்மைகள் இருக்குது. விட்டமின் ஏ, சிலாம் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம நார்மலாக நம்ம வீட்டிலலாம் ரசத்தில், சூப்பில் எல்லாமே கூட வந்து பூண்டை வந்து தோலோடு தான் நம்ம சேர்ப்போம். அதனால் பூண்டு தோல் சேர்த்து அரைக்கிறதுல தப்பில்லை, செஞ்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தக்காளி சேர்த்து நல்லா வதங்க விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, தேங்காய், சோம்பு, மிளகு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து மேண்டேட்டரி கிடையாது, அது ஆப்ஷனல் தான். அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியோடு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா தேங்காய் ரொம்ப கொதிச்சுது அப்படின்னா அதோட நல்ல குணங்கள்லாம் மாறி போயிடும். அதனால் தேங்காய் ஆட் பண்ணும்போது லைட்டாக கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு, கேரட் இது 3 இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். அதில் வந்து மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நீங்கள் இறக்கிற வேண்டியதான். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபைனலாக இறக்கும்போது நம்ம அமுதம் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா சூப்பர் அரோமாவோட டேஸ்ட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது கூடலாம் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். எப்போவுமே சட்னி, சாம்பார் இந்த ஐட்டமே செய்யறதுக்கு பதிலாக இதை ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் கிட்ஸ்க்கு வந்து இட்லி வித் நெய், அப்புறம் நம்ம அமுதம் பிரியாணி மசாலா வச்சு செஞ்ச கும்பகோணம் கடப்பா. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.